சார், நான் முதல்ல சொன்னது சரியா அப்படின்ட்டு ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள உங்களிடம் விரும்புகிறேன் சார். அதாவது சாட்செட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் அதை தொடர்ந்து ஏஜே கென்னடிங்கிற ஒரு ஏஜிஎம் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இந்த இது சார். சார், ஒரு ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு ஏஜிஎம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுங்க சார். 2024ஆம் ஆண்டு மே மாதம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு. அதன் மேலே போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறது 15/3/2025 சார். அவங்க எடுத்துக்கொண்ட காலம் கிட்டத்தட்ட ஓராண்டு எடுத்துருக்குறாங்க, ஒரு 10 மாதங்களுக்கு மேலே எடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு ஆர்பிஐனுடைய ஆஃபீஸர் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் சார். எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜூலை 31, 2018 அன்று இந்த இரிடியம் ரைஸ் புல்லிங் சம்பந்தமாக ஒரு எச்சரிக்கை நோட்டீஸை வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்குது. நடுவில் எந்த புகார்களும் அவர்கள் கொடுத்ததாக எங்களுக்கு தெரியல. சார் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி இரிடியம் மோசடி நிறைய இடத்துல நடந்தாலும் ரிசர்வ் வங்கியோட ஆஃபீஸர் கொடுத்துருக்கிறது இதுதான் முதல் புகாரா, இல்லை இதற்கு முன்பாகவும் பல புகார்கள் கொடுத்துருக்காங்களா? வணக்கம். முதல்ல சத்யந்திரி தொலைக்காட்சிக்கு, அதாவது சைபர் கிரைம் சம்பந்தமாக ஒரு அவேர்னஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி சார். நன்றி. இப்போ அதாவது எதாக இருந்தாலும் நிகழ்ச்சியை வந்து பப்ளிக்கு சொல்லணும். ஒரு அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கிரைம் நடந்திருக்கு. அது சைபர் கிரைம், சைபர் ஸ்பேஸில் நடந்திருக்கு. அதை வந்து ஒரு பப்ளிக்கு விக்டிமோ யாரோ ஒருத்தர் அந்த வெப்சைட்டை அந்த சாட்செட்டுங்கிற அதில் ஒரு போர்ஷன் வைப்பாங்க. அதாவது கம்ப்ளைண்ட் கிரீவன்ஸுக்காக வைப்பாங்க. அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னா அதை வந்து அவங்க அதை அனலைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து முதல்ல நம்ம ஆர்பிஐ வந்து பாராட்டணும். இப்போ இதில் என்னென்னா, நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, இது ஏன் தாமதமாக வழக்கு பதியப்பட்டதுன்னா அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே. ஏன்னா டைரெக்டாக விக்டிம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட், கிரிமினல் கம்ப்ளைண்ட்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கல, ஒரு வெப்சைட்டில். ஏன்னா அந்த ஏமாத்திரம் வந்து ஆர்பிஐ பேரை யூஸ் பண்ணி, அத்தாரிட்டியை யூஸ் பண்ணதுனால இதை வந்து அனலைஸ் பண்ணி யார் கம்ப்ளைண்ட்டு, என்ன அது உண்மையாக நடந்ததா என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணி அது ப்ரிலிமினரி என்கொயரின்னு சொல்லுவாங்க. சொல்லி அதை எடுத்துட்டாங்க. இதையும் பாராட்டணும். தாமதங்கிறதுக்கு நம்ம சொல்கிறத விட அதை புகார் பண்ணவரையும் பாராட்டணும். ஆர்பிஐ வந்து ஃபார்வேர்ட் பண்ணதை இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா, நம்ம எப்பொழுதும் சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட்னால இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. இப்போ என்னென்னா, கம்யூனிகேஷன் வந்து முதல்ல எப்படி சைகையில் இருந்ததோ, சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் சைகை தான் இப்போவும். ஆனால் இப்போ என்னென்னா, இதை அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கம்யூனிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல வந்து ஆரம்பத்தில் மனிதன் சைகையில் தான் பண்ணிகிட்டு இருந்தான். நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பண்ணிகிட்டு இருந்தோம். யார் சொல்கிறா என்னன்னு தெரியும். இப்போ அந்த நிலை இல்லாமல் இப்போ சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் என்ன, அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம்னா கம்ப்யூட்டருக்கும் இன்டர்நெட்டுக்கும் கொடுத்துட்டோம். அப்போ நம்ம வேலையை இன்னொருத்தர் செய்யும்போது நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்பிஐ பேரை யூஸ் பண்ணி ஒரு சீட்டிங் பண்ணுறான்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, கேழ்வரகுலேருந்து நெய் வடிதுன்னா அதை கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு சுய புத்தி கிடையாதா? ஏங்க, இது மாதிரி இதெல்லாம் சினிமாவில் வந்து எவ்வளோதோ அவேர்னஸ் சினிமாலாம் வந்திருக்கு. இதெல்லாம் சீட்டிங் வேலைங்கிறது தெரியும். அதை இறுதியாக வைக்க என்னன்னாக்க, உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் நல்லா காசு அடிக்கணுங்கிற இதுதான். இந்த மாதிரி பேராசையின் விளைவு தான். இது எப்படிங்க நம்புறீங்க நீங்கள்? நாங்கள் பாருங்க சார், நாங்கள் சில வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் சார். இந்த வீடியோ எல்லாமே வெப்சைட்டில் போட்டு இதில் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்களையும் அவங்க போடுறாங்க. ஓகே, இந்த வீடியோ எதையும் நாங்கள் போய் எடுக்கல சார். இது எல்லாமே ஓப்பன் பிளாட்ஃபார்மில் வெப்சைட்டில் கிடைக்கக்கூடிய வீடியோஸ். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வெப்சைட்டில் போடுறான்னா, இப்போ என்னென்னா, போடுறவன் வந்து ஃபாரின்லேருந்து போட்டுறான்னு வச்சுக்கலாம். இங்கே லோக்கல்ல இருந்து போடுறாங்க சார். லோக்கல்னா சார் இது வந்து அப்லோட் பண்ணது எங்கன்னு சார், இது வந்து ஒரு இரிடியம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் புல்லிங் பாருங்க, இழுக்கும் பாருங்க. அதை இதெல்லாம் யூடியூப்ல ஓப்பன்ல இருக்கு சார். இதுக்கு கீழே வந்து கான்டாக்ட் நம்பர்லாம் வர கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். இல்லை, நான் அதுதான் சொல்கிறேனே. இப்போ இன்டர்நெட் வந்து காட்டாற்று வெள்ளம் மாதிரிங்க. இதை வந்து எதை வேணாலும் போடலான்னு இருக்கு. ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஒன்றும் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியலன்ட்டு அப்படி விட்டுட்டாங்க. இதுன்னு இல்லை, சீட்டிங் பண்ணுறவன் சரி எதாக இருந்தாலும் பண்ணுறான். நம்ம பார்க்குறோம் இல்லைங்க.
இதை பார்த்த உடனே இது எதுக்கு நீ நம்புற ஓகே ஓகே நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ மகனே உன் சமத்து, நீ சரியா இருந்தாதான் நீ ஏமாறாம இருப்ப. நீ ஏமாந்தீன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனைக்கு உள்ளாகும். ஓகே சார். பாலு சுவாமிநாதன் சார், இந்த தமிழ்நாடு ஆன்லைன் கேம் அத்தாரிட்டி ரியல் மணி கேம்ஸில் வந்து அவர்கள் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடு ஃபெப்ரவரியில் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து தான் நிறைய கம்பெனிஸ் போனது. அந்த ஆர்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்போ நடைமுறைக்கு வரும் சார்? இது நடைமுறைக்கு வருவதால் என்ன நடக்கும்? இந்த நேர கட்டுப்பாடுங்கிறது இது நடைமுறைக்கு வருவதால்? அதாவது ஆன்லைன் கேமு இது தமிழ்நாடு இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தது முதல்ல வரவேற்கணும் சார். என்னென்னா கட்டுப்படுத்த முடியாதுன்னு எல்லாத்தையும் விட்டுறாங்க. ஆன்லைனில் வந்து ஒரு டைம் வைக்கிறது முக்கியம். எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் கேம் விளையாண்டு என்ன சாதிக்க போகிறீங்க? ஓகே, உடம்பு கெட்டுற போது அது அந்த ஹெல்த் ரீசனை வச்சு தான் அது பண்ணியிருக்காங்க. அது ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம வந்து வரவேற்கணும். இப்போ இதில் வந்து அமல்படுத்துறதுனா ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் அது விளையாடுறவங்க அந்த டயத்தில் தான் பண்ண முடியும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அது இப்போவும் அமலில் இருக்குன்னு தான் அர்த்தம். இதுக்கு ஒன்றும் தனியாக ஒன்றும் இது கிடையாது, அமலில் இருக்குது. ஓகே, ஒருவேளை இவங்க அப்பீல் எதோ போகிறாங்கன்னா சார்? அப்பீல் இப்போதைக்கு இருக்கிறது தானே. இப்போ ஆர்டர் இருக்குது. இப்போ இனிமேல் வந்து அந்த டைம் எல்லாத்துலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எதுவுமே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நல்லதுக்கும் இருக்குது. இது வந்து ஆன்லைன் கேமிங் வந்து கேம் ஆஃப் ஸ்கில் அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, இருந்தால் கூட இதுக்கு ஒரு டைம் 24 மணி நேரம் விளையாண்டு தான் அவனுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும், சிந்திக்கிற திறமை போய்டும். அதுக்கு ஒரு டைம் வச்சுருக்காங்க, ஹெல்த் ரீசன் சொல்லி வச்சுருக்காங்க. இது இப்போவே அமலில் இருக்க தான் செய்யுது. இது உண்மையாக வரவேற்கணும். ஆனால் இவங்க அதில் வந்து லாபம் சம்பாதிக்கிறவங்க அதை வந்து 24 மணி நேரம் விளையாண்டுட்டு இருந்தால் நமக்கு 24 மணி நேரம் ஹோட்டலுக்கு வந்தால் எனக்கு பிஸ்னஸ் ஆகுனாக்கா அது எப்படி? இது ஒன்றுக்கும் ஒரு டைம் இருக்குல்ல. ஓகே 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 சார். இந்த ஆன்லைன் கேமை தடை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்லிமெண்ட்டில் கேட்கும்போது அது ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் பதிலாக கொடுத்துட்டாங்க சார். நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் இந்த போட்டுட்ருக்கக்கூடிய இந்த ரம்மி சர்க்கிளு அது இதெல்லாம் நீங்கள் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் நீங்கள் அதில் பொட்டா பொழுதும் வரக்கூடிய விளம்பரங்களில் அது ஒன்றாக இருக்கிறது. ரொம்ப பிரபலமான மனிதர்கள் எல்லாம் அதில் வராங்க, நடுத்தரமாக சாதாரணமாக பாப்புலாரிட்டி இருக்கிறவங்களும் வராங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் என்னென்னா அதை விட ரொம்ப பெரிதானது. இதுக்கு நாங்கள் நேர கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறோம், இந்த கட்டுப்பாட்டுக்கு மேலே இது செயல்பட்டதுன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புகார் கொடுக்கலாம் இப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவன் செய்யக்கூடிய விளம்பரத்தை தாண்டி இவர்கள் செய்ய வேண்டிய தேவை வந்துருச்சு இப்போ. கரெக்டுங்களா சார்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு தெரியுமானா நிச்சயமாக தெரியாது சார். ஏன்னா இந்த கோர்ட் ஆர்டர் குறித்த செய்தி கூட அவ்வளவு பெரிதாக ஒன்றும் மக்கள்கிட்ட போய் சென்று சேர்ந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. 1-2 பேர் நியூஸ் போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான் சார். இது குறித்த அவேர்னஸை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டியதும் அதிகமாக இருக்குங்களா சார்? தேவை இருக்கான கூடுதல் தேவை இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிறது டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்போ நான் கடை நடத்துகிறேன்னு வச்சுங்க, அது டீ கடையாக இருக்கட்டும், காபி கடை, நான் க்ளோஸ் பண்ணிட்டா நீங்கள் எப்படி வர முடியும்? யூஸருக்கு தெரியல, நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியணும். ஓகே, இது சார் அவர் சொன்னது டெக்னிக்கலாக பேசினார் மிஸ்டர் பொன்ராஜ், அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ வெப்சைட்டில் என்ட்ரு ஆகணும்னா அவனுக்கு தெரியுமில்ல, நான் இப்போ லாகின் பண்ணணும்னா எத்தனை மணிக்கு வந்தேன்னு தெரியுமில்ல. இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வரனா அந்த மற்றதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும். இப்போ இதில் கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இதில் வச்சுருக்காங்க. இது முடியும், பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால தான் இப்போ அவங்க ஏன் கோர்ட்டுக்கு வராங்க, இது ஏமாத்தலான்னா ஏமாத்திடுவாங்கல்ல. இப்போ அவங்க வெப்சைட்டில் வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஆன்லைன்னா அது ஃப்ராடு பண்ணுறதுலாம் இருக்கட்டும். எப்போதும் கட்டுப்பாடுன்னா இப்போ எல்லாமே ஐபிசி வருதுங்க, கிரைம் பண்ணாமல் இருக்காங்களா, சட்டம் இருக்குது, இப்போ எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு இருக்குது. ஹெல்மெட்டுக்கு கட்டுப்பாடு, இப்போ ஹெல்மெட் இல்லாமல் இப்போ ட்ராவல் பண்ணுறது இல்லையா. கட்டுப்பாடுன்னு வந்தால் தான் கொஞ்சமாவது ஒரு முயற்சி, ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைங்கன்னு சொல்கிறேன். இது முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சது அவர் மிஸ்டர் கார்த்திகேயன் ஏற்கனவே சொன்னார், எங்கேயுமே இல்லை. இது முதல் இதை வச்சு அடுத்தது கொண்டு வருவாங்க. ஏன்னா ஆன்லைன் கேமில் நல்ல பணம் சுருட்டுறாங்க, அதனால் இதை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மனித அவர் பொன்ராஜ் சொன்ன மாதிரி மனிதனுடைய இதே போயிடுதுங்க, சிந்திக்கிற திறமையே போயிடுது. ஓகே, இப்போ இதே மாதிரி ஈவன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட ரெஸ்ட்ரிக்ஷன் வரணுங்க. நீ ஆன்லைன் கேம் விடுங்க, குழந்தைகளெல்லாம் 24 மணி நேரம் மொபைல் ஃபோன் யூஸ். ஏன் ஹெல்மெட்டு நான் போட்டுக்கணும் என் உயிரை பாதுகாக்க, அதுக்கு சட்டம் வந்தது இல்லை. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி இவ்வளோ நேரத்துக்கு மேலே குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போடுங்க, ஒரு சட்டம் போட்டு அதுக்கு ஃபைன், பேரண்ட்ஸுக்கு ஃபைன் கிடைக்குன்னு போடுங்க.
அப்போ எனக்கு ஃபைன் வரும்னா என் பேரனையும் மகனையும் பார்க்க விடுவானா? சார் இந்த சூதாட்டம் ரெஸ்ட்ரிக்ஷன் வரணும் சார். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுது. இது பண்ண முடியுமான்னு யோசனையே பண்ணாதீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாலும் கிரைம் நடக்கத்தான் செய்யும் சார். 24 ஹவர்ஸ் செயல்படக்கூடிய ரெக்ரியேஷன் கிளப் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியது கிடையாது. இல்ல சார், இல்ல நான் சொல்றேன் சார். அங்கேயும் சூதாடுறாங்க சார், அங்கேயும் விளையாடுறாங்க. உள்ள வரவங்களுக்கு சரக்கு தண்ணி சாப்பாட்டுல இருந்து கொடுத்து மூட்டை மூட்டையா பணத்தை கொட்டி விளையாடுற ரெக்ரியேஷன் கிளப் இங்க சென்னையில இருக்கு. நாங்களே நியூஸ் போட்டுக்கிறோம், சரிங்களா? ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா சார், அதையாச்சும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுது போலீஸால. ஆனா இதை கண்ட்ரோலே பண்ண முடியலங்கிறதுனால தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஏதாவது ஒரு அவேர்னஸ், இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்கல. அது இப்ப அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. பல என்ஜிஓ, இப்ப நாங்க சைபர் சொசைட்டி அப்படின்னா நாங்களும் வந்து அவேர்னஸ் இதுதான் மருந்து எல்லாத்துக்கும். நீங்க இதை முன்ன விடுங்க. இப்ப நீங்க இப்போ ஏற்கனவே கேஸ் எரிடியன் சொன்னீங்க, ஆர்பிஐ எல்லா ஃப்ராடு பண்றவன் எப்படின்னா விக்டிம் தாங்க பயப்படுறான். ஏன்னா நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னாக்கா வெக்கமா இருக்கு. கிரைம் பண்ணவன் உங்க வீட்டில் நான் பூந்து 3D10 ட்ரெடிஷனலாக சொல்லுவானா, இவரை மெயிலை ஹேக் பண்ணிட்டேங்கிறான். அப்போ கிரைம் பண்ணவன் என்னை நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். விக்டிம் தான் பயப்படுறாங்க. அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஆர்பிஐ கூட சொன்னீங்கல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். ஏற்கனவே ஒரு பேங்க், எனக்கு டேட்டு ஞாபகம் இல்லை, திருவள்ளூரில் ஒரு பேங்கே ஒருத்தன் நடத்தினான்ட்டு ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. கம்ப்ளைண்ட்டுங்கிறது இப்போ அந்த ஒரு விக்டிம் வந்து அவர் ஆர்பிஐக்கு அனுப்பிச்சாரு, போலீஸுக்கே வெப்சைட் இருக்கு இல்லைங்க, அங்கே கூட அனுப்பிச்சிருக்கலாம். இப்பதான் சைபர் கிரைம் அனுப்புனா இந்த கேஸ் என்ன ஆகும் நீங்க என்ன சொல்றீங்க? எப்பொழுதுமே நான் இதை தான் சொல்றது. ஒரு பேங்கோ ஏதோ ஒன்று பேரை வச்சு ஃபிஷிங் போடுறாங்கல்ல, அந்த பேங்க்கே எடுத்துட்டு போகும்போது ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பேங்க் ஃபிஷிங் வெப்சைட் வந்து நிறைய பேர் 100 கஸ்டமரை ஏமாத்திடுறாங்க. அந்த பேங்க் போய் என் கஸ்டமர் 100 பேரை ஏமாத்திட்டான்னு ஒரு கமிஷனர்கிட்டயோ டிஜிபிட்டோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா இட் வில் ஹேவ் வெயிட். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்பிஐ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு ரிப்போர்ட்டு போகணும். அப்போ இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்கிறத பொறுத்து அதுக்கு வெயிட்டேஜும் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறது முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன்.